நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார், சத்தியமே செய்திருக்கிறார். நிச்சயம் இந்த காரியங்கள் நிறைவேறும். இப்பொழுதே மிக விரைவில் நடக்கும். தீமை இந்த பூமியை விட்டு அகன்று துன்மார்க்கர் அழிக்கப்பட்டு நீதிமான்களின் வாழ்வு செழித்திருக்கும் காலம் வரப்போகிறது. இது நற்செய்தி அல்லவா? சந்தோஷப்படுவோம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய சேனையாகிய நாம் நம்முடைய எதிரியை குறித்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய வேலை என்ன இந்த உலகத்தில்? நம் எதிரி யார்? அவனை எப்படி வெற்றி பெறுவது? அதற்காக தான் நாம் பிறந்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பும் பொல்லாதவனை எதிர்த்து அவன் கிரியைகளை அழிப்பதே. அப்படி இருக்க அவனோடு யுத்தம் செய்வது எப்படி போன்ற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவனை பற்றின செய்திகளை நாம் தெரிந்து புரிந்து கொண்டால் நம்முடைய யுத்தம் மிக சிறந்ததாய் இருக்கும். எப்படி யுத்தம் செய்வது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். உலகத்தை வனாந்திரமாக்கி நகரங்களை அழித்து போடுவான். இவன் இந்த காரியம் இனி நடக்க போகிற காரியம். இப்படி சாத்தான் செய்ய போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் செய்த பின்பு நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்திலிருந்து கடந்த காலத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இனி நடக்க போகிற காரியம் இது. உலகம் வனாந்திரமாகும், காடாக மாறும், நகரங்கள் அழிக்கப்படும், சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாதிருப்பான். அப்படி என்றால் இதன் பொருள் என்ன? பொல்லாதவன் இப்படிப்பட்ட செயல்களை செய்வானாம். இது எல்லோருக்கும் உள்ள செய்தி கிடையாது. இந்த வார்த்தையானது பொல்லாதவன் இப்படி ஒரு பூமியில் இந்த காரியத்தை நடப்பிப்பான். அதற்கு முன்பாக கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். இந்த வேத வசனத்தின் இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெற்றி பெற்றவர்கள் கர்த்தரோடு இருப்பார்கள். இப்படிப்பட்ட தீமையெல்லாம் செய்தவன் அழிந்து போனானே என்று சொல்லுவார்களாம். சரி, இவன் உலகத்தை வனாந்திரமாக்குவான் என்றால், நகரங்களை அழிப்பான் என்றால், இந்த செயல்கள் இனி நடக்க போகிறது என்றால் எப்படி நடக்கும் என்று ஒரு வெளிப்பாடு வருகிறது. அதாவது நகரங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்றால், நகரமே, மனிதர்கள் என்றால் விதவிதமான அழிவுகள் வருகிறது. நகரமே அழிக்கப்படும் என்றால், ஒன்று முக்கியமாக இது ஒரு அணுகுண்டு தாக்குதலை தான் சொல்லப்படுகிறது. இந்த காலத்தில் இப்பொழுது உலகம் போய்கொண்டிருக்கிற போக்கின்படி பார்க்கும்போது அணுகுண்டு வெடிப்பு, இதுதான் அணுகுண்டு மூலியமாக வெடிக்க வைத்து நகரங்கள் அழிக்கப்படும் என்பதுதான் உண்மை. இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. அதை வைத்து நாம் பார்க்கும்போது இப்படிதான் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நகரங்கள் அழிய வேண்டும் என்றால் அணுகுண்டு போட்டுதான் உடனே ஒரு நொடிக்குள் அழித்து விடுகிறார்கள். அந்த அளவுக்கு அணுகுண்டு ஆராய்ச்சியும் அதன் பலமும் இராணுவ பெருக்கமும் ஒவ்வொரு தேசங்களிலும் பெருகி இருக்கிறது. டெக்னாலஜியும் அதிகமாய் வளர்ந்திருக்கிறது. அதனால் அவர்கள் சுலபமாக ஒரு இடத்தை, ஒரு தேசத்தையே கூட அழிக்கும் அளவுக்கு மிக அதிகமான போர் ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். ராக்கெட்டுகளை வைத்திருக்கிறார்கள். நிறைய பொருட்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை வைத்திருக்கிறார்கள். பாம் போடுவது என்பது மிகப்பெரிய ஒரு காரியமாகவே இல்லாத அளவுக்கு எல்லா தேசங்களிலும் அணுகுண்டு தயாரிப்பு இருக்கிறது. ஜாதிகளுடைய ராஜாக்கள் தங்கள் மகிமையோட அவர்களுடைய அறைகளில் கிடத்தப்பட்டிருப்பார்கள். ஜாதிகளின் ராஜாக்கள் என்றால் தேசத்தை ஆளுகை செய்த ராஜாக்கள் மரித்த பின்பு அவர்களுடைய அறையிலே மகிமையோட என்று சொல்லும் பொழுது, தேசத்தை நல்லபடியாக ஆளுகை செய்து மரித்தவர்கள், அவர்களுடைய ஆவிகள் பாதுகாப்பாக அவர்கள் இருப்பார்கள். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நாள் வந்து அவர்கள் பரலோகத்திற்கு செல்லும் வரை அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இதை ஏன் ராஜாக்களை குறித்து இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்றால், உலகம் வனாந்திரமாகிறது என்றால் இதில் ராஜாக்களின் பங்கு மிக பெரியதல்லவா? ராஜாக்கள் எழும்பி, நல்ல ராஜாக்கள் எழும்பி மிகப்பெரிய தீமை செய்து கொண்டிருக்கிற மக்களின் நகரங்களை அழிப்பார் என்று பொருள்.
துன்மார்க்கர் எழும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற, துன்மார்க்கரின் கூடாரமாய் இருக்கிற நகரங்களை தேசத்தின் உண்மையான நல்ல தலைவர்கள், தேசத்தின் ஜனங்களை உலகத்தின் சமாதானத்திற்காகவும் உலகத்தின் ஜனங்களின் பாதுகாப்புக்காகவும் பொது மனிதர்கள் பொது ஜனங்களின் பாதுகாப்புக்காகவும் தீயவர்கள் இருக்கிற நகரங்களை அழிப்பார்கள். நீயோ அழுகி போன கிளையை போலவும், அதாவது பொல்லாதவன் அழுகி போன கிளையை போல இருப்பான். மரக்கிளைகள் மண்ணில் விழுந்து ஈரத்தில் அழுகி போய்விட்டால் அது அது ஒரு மாதிரியாக சேரை போல இருக்கும். அது போல அவன் இருப்பானாம். சேற்றை போல உருவமற்றவனாய் மாறி போவான் சாத்தான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போல, அதாவது யுத்தத்தில் அந்த காலத்துல கத்தி வைத்து சண்டையிடுவார்கள் அல்லவா, வாளெல்லாம் வைத்து சண்டையிடுவார்கள் அல்லவா. அந்த யுத்தம் செய்த பொழுது கத்தியெல்லாம் அவர்கள் யுத்த வீரர்கள் மேல் படுவதினால் என்னாகும், அந்த உடைகள் எல்லாம் இரத்த கரைகளாகவும் கிழிந்ததாகவும் இருக்கும் அல்லவா. யுத்தத்திற்கு போய் விட்டு வந்த ஜனங்களின் அந்த வீரர்களின் உடுப்பு அது சிதறி இருக்கும், கிழிந்திருக்கும், கிழிக்கப்பட்டிருக்கும், இரத்த கரைகள் உள்ளதா இருக்கும். அது எப்படி இருக்குமோ அது போல பொல்லாதவன் கடைசி காலத்தில் இருப்பானாம். கர்த்தர் அவனை அழிக்கும் பொழுது அவனுடைய நிலை இப்படியாக இருக்கும் என்பது பொருள். ஒரு குழியை தோண்டி அதற்குள் ஒரு மனிதனை போட்டு கற்களை மேலே போட்டால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? அடிபட்டு சிதறி இருப்பான். அது போல அந்த பொல்லாதவன் சாத்தான் இருக்கிறானாம். காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும், சில நேரங்களில் கூட்ட நெரிசல் வந்து அநேகம் பேர் கூட்ட நெரிசலில் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி வரும். சில நேரம் நாம் செய்தித்தாள்களில் பார்க்கலாம். கூட்டம் அதிகமாய் சேரும் இடங்களில் சிலர் மிதித்தே பலர் வந்து இறந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏற்படும். இது மகா கொடுமையானது. இப்படி நடக்கவே கூடாது. இப்படி நடந்தால் அந்த மிதிகளில், அந்த கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய சரீரம் சிதறி போய் கிடக்கும் அல்லவா. அது போல இவன் பொல்லாதவன் கடைசி காலத்தில் ஆக்கப்பட போகிறான். அவனுடைய நிலை உருவமற்றதா இருக்கும். அவன் உருவத்தை இழந்து அவன் சிதறி போய் அழுகி போய் நாற்றம் எடுத்து அவன் இருப்பான் என்று பொருள். உன் கல்லறைக்கு புறம்பாய் நீ எரிந்து விடப்படுவாய். அப்படி என்றால் அவன் பாதாளத்திற்கும் அதிலும் சேராமல் புறம்பாய் தள்ளப்படுவானாம். கடைசியில் அக்னி கடலில் அவன் போறப்படுவான். அதுதான் இதை சொல்லப்பட்டிருக்கலாம். மொத்தத்தில் அவனுக்கு அழிவு நேரிடும். அது மகா கொடுமையான அழிவு சாத்தானுக்கு உண்டு. கர்த்தர் இதை செய்வார். நீ அவர்களோட அடக்கம் பண்ணப்படுவதில்லை. தேசத்தின் ராஜாக்கள் என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருப்பது கர்த்தருடைய பரிசுத்த ஜனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேசத்தின் ராஜா என்றால் என்ன பொருள்? ஒரு தேசத்தை ஆளுகை செய்வார் என்று பொருள். ஆனால் இது இந்த இயற்கை மண்டலத்திற்கு பொருந்தும். ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் பொல்லாத சாத்தானை எதிர்த்து யுத்தம் செய்து தேசத்தை பாதுகாக்கிறோம். தேசத்திற்கு காவலா இருக்கிறோம். நம் குடும்பத்திற்கு, தேசத்திற்கு, திருச்சபைக்கு என்று நாம் காவலா இருக்கிறோம். அப்படி என்றால் நம்மை ஆளுகை செய்கிறவர்கள் ராஜாக்கள் என்ற பொருள். கிறிஸ்தவர்கள் என்றாலே ராஜாக்கள் என்ற பொருள்தான். அப்படி தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் மகிமையோடு அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய மகிமை அவர்களோடு இருக்கும். நீதிமான்கள் தங்கள் மகிமையோட காத்திருப்பார்கள் கர்த்தருடைய வருகைக்காக. அடக்கம் பண்ணப்பட்டு அவர்களுடைய ஆவி ஆத்மா பாதுகாக்கப்பட்டிருக்கும். அவர்களுடைய ஆத்மா பாதுகாக்கப்பட்டிருக்கும். அப்படி கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிற இடத்தில் இந்த பொல்லாத ஆவிகள் அங்கு சேர முடியாது. நீ உன் தேசத்தை கெடுத்து நீ கொன்று போட்டாய். அதனால் நீ நீதிமான்களோடு சேர்வதில்லை. எல்லா ஆவிகளும் ஒரே இடத்தில் அல்ல. மனிதர்களுடைய பரிசுத்தவான்களின் ஆவி இருக்கும் இடத்தில் அவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். தீமை அங்கு வராது. துன்மார்க்கரின் ஆவி அங்கு சேராது. தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறாது. 21ஆம் வசனம் முதல் சற்று நம்முடைய பார்வை 21ஆம் வசனம் முதல் நம்முடைய பார்வை 21ஆம் வசனம் முதல் நம்முடைய பார்வை துன்மார்க்கருக்கும் சன்மார்க்கருக்கும் கர்த்தர் சொல்லுகிற செய்தி என்ன என்ற கேள்வியோடு நாம் கவனித்தால் இது சரியாக புரியும். மிக சரியாக புரிந்து கொள்ள முடியும். அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாதபடிக்கு பட்டணங்களில் அவனுடைய பிள்ளைகள்
ஆளுகை செய்து அநேக நகரங்களை உருவாக்காதபடிக்கு அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள் என்று வசனம் சொல்கிறது. இது பொல்லாத ஆவிகளை சொல்லுகிறது, மனிதர்களை அல்ல. மனிதர்கள் அழிக்கப்படுவார்கள். யார் என்றால் துன்மார்க்கர். இது இனி வரும் காலங்களில் நடக்க போகிற சம்பவத்தின் தீர்க்க தரிசனம் இது. அதாவது பொல்லாத மனிதர்கள், துன்மார்க்கருக்கு கர்த்தர் இந்த வசனத்தில் கொடுக்கப்படுகிற பெயர் சாத்தானின் பிள்ளைகள் என்று பொருள்படும்படி சொல்லி இருக்கிறார். பொல்லாதவனின் பிள்ளைகள் எழும்பி புதிய நகரங்களை உருவாக்கி, அதாவது கர்த்தர் அழித்து போட்டார். பழைய நகரங்கள் பாவமாய் இருந்தது, பொல்லாதவனின் ஆளுகைக்குள் இருந்தது. பொல்லாதவனை அழித்து அந்த நகரத்தை அழித்து போட்டார். ஆனால் அதன் பின்பு அவனுடைய பிள்ளைகள் எழும்பி, இது என்னவென்று குறிக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வலு சர்ப்பத்தின் ஆளுகையை இந்த பூமியிலிருந்து அகற்றி போட்டார். ஆனால் வலு சர்ப்பத்தின் பிள்ளையாகிய அந்தி கிறிஸ்து எழும்பி மீண்டும் நகரங்களை கட்டி விடாதபடிக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆவி, பொல்லாத ஆவிகள் எழும்பி மனிதர்களுக்குள் நுழைந்து, பொல்லாத மனிதர்கள், ஒரு மனிதன் தீமை செய்கிறான் என்றால் அவன் பொல்லாத ஆவியின் ஆளுகைக்குள் இருக்கிறான், பொல்லாத ஆவியின் பிள்ளையாய் இருக்கிறான் என்று பொருள். அவன் பொல்லாதவன் பேச்சை கேட்டால் அவனுக்கு அவன் பிள்ளையாய் இருக்கிறான். பொல்லாதவன் என்றால் சாத்தானுக்கு தான் அந்த பெயர். சாத்தானின் பேச்சை கேட்டு அவன் வழிகளில் நடக்கிறவன் அவனுக்கு பிள்ளை. அப்படி என்றால் பொல்லாத மனிதர்கள் வெறும் தனிப்பட்ட மனிதர்கள் அல்ல, அவர்கள் சுயமாய் செயல்படுவதில்லை. தீமை செய்கிற மனிதர்கள் அவர்களுக்குள் இருக்கும் பொல்லாத ஆவிகளின் ஏவுதலால் அப்படி செய்கிறார்கள். அதனால் அவர்கள் பொல்லாத ஆவியின் பிள்ளைகள் என்று எண்ணப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது. மனிதர்களாய் இருந்தாலும் ஆவியின் பேச்சை கேட்டு ஆவியை போல அவர்கள் துன்மார்க்கமாய் திரிகிறார்கள். தீயவர்கள் அவர்களிடத்தில் அவர்களை அழித்து போட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பொல்லாத ஆவிகளை அழித்து போட வேண்டும். ஏனென்றால் தேசத்தை மீண்டும் எழுப்பி கட்டி மிகப்பெரிய, அதாவது தீமை பெருகக்கூடாது, பொல்லாத ஆவிகள் எழும்பக்கூடாது, உலகெங்கும் அந்த ஆவிகள் எழும்பக்கூடாது, உலகத்தில் பாவம் வரக்கூடாது, மனிதர்கள் நிம்மதியாய் இருக்க வேண்டும், சண்டை இல்லாமல் சமாதானமாய் வாழ வேண்டும் என்றால் பொல்லாத ஆவிகள் எழும்பக்கூடாது, அவைகள் அழித்து போடப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மனித இனம் நிம்மதியா வாழ முடியும். மனிதர்களின் நிம்மதியை கெடுப்பதே பொல்லாத சாத்தான் தான். அவனை அழித்து போட வேண்டும், அவனை அழிக்க கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது வேதம். நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு விரோதமாக, பொல்லாத ஆவி பிடித்த மனிதர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கர்த்தர் தீயவர்களை, அதாவது துன்மார்க்கர் என்று சொன்னால் சின்ன சின்ன பாவம் செய்து, ஒரு சிறிய பாவம் செய்து ஐயோ செய்து விட்டேனே என்று குற்ற உணர்ச்சி வருகிற மனிதன் தீயவன் அல்ல, அவன் துன்மார்க்கன் அல்ல. அவன் செய்தது தவறுதான் என்றாலும் அவனுக்குள் குற்ற உணர்வு இருக்கிறது. நாம் செய்தது தவறு என்று உணர்கிறான் என்றால் அவன் திருந்துவதற்கு வாய்ப்புண்டு. மனம் திரும்பவே வாய்ப்பில்லாதவன் தான் துன்மார்க்கன். அவனை தான் கர்த்தர் அழித்து போடுவார். முழுவதும் கெட்டவர்கள் திருந்தவே மாட்டார்கள். நாம் சொல்லுவோம் சிலரை, இவன் திருந்தவே மாட்டான், திருந்தாத ஜென்மம் என்று சொல்வோம். நாம சொல்லக்கூடாது. கர்த்தர் அப்படி முடிவெடுத்தால், இவன் திருந்த மாட்டான் என்று எந்த மனிதனை கர்த்தர் நினைக்கிறாரோ அவனை தான் அழிப்பார். திருந்துவதற்கு கொஞ்சமாவது மனதில் நீதி நியாயம் இருக்கிற மனிதனை அழிக்கவே மாட்டார். கொஞ்சம் இருந்தாலும், கொஞ்சம் நல்லவர்களாய் இருந்தாலும் அவர்களை அழிக்க மாட்டார். 100% தீயவன் என்று எந்த மனிதன் இருக்கிறானோ அந்த மனிதனை தான் கர்த்தர் அழிப்பார். பாபிலோனையுடைய பேரையும் அவனுடைய புத்திரனையும் பௌத்திரனையும் நான் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே விரோதமாய் எழும்பி, தீயவர்களுக்கு விரோதமாய் எழும்பி திருந்தாத மனிதர்களை அழித்து போடுவார். மனம் திரும்பவே மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களை அழிப்பார். அவர்களை வைத்துக் கொண்டு இன்னும் பூமியை கெட்டு போகக்கூடாது அல்லவா? அதற்குதான் தெளிவாக இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எழும்பி மீண்டும் பாவத்தை பெருக்காதபடிக்கு திருந்தாத மனிதர்களை கர்த்தர் அழித்து போடுவார். மனம் திரும்புதல் சிறந்த குணம். அதை பிடித்து கொள்ள வேண்டும். எந்த துன்பம், எந்த தவறு நம்மிடத்தில் இருக்கிறது என்று தெரிந்தாலும் உடனே திருந்தி விட வேண்டும். அதுவே நற்குணம். இப்படி பொல்லாத மனிதர்கள் வாழ்கிற இடம், அதை பாபிலோன் என்ற பெயரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாபிலோன் என்ற பெயரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர் வாழும் இடம் என்னவாக மாறுமாம்?
முள்ளும் பன்றிகள் தங்கும் இடமாகவும் அந்த இடமே அழிக்கப்பட்டு போகுமாம். கர்த்தர் அழிப்பேன் என்று சொல்லுகிறார், அவரே அழிப்பாராம். தண்ணீர் நிற்கக்கூடிய பள்ளங்களாக்கி முள்ளும் பன்றிகள் வாழும் இடமாக்கி செய்து மாற்றி விடுவாராம். அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது துடைப்பத்தால், சங்காரம் என்னும் துடைப்பம் என்றால் வீட்டை நாம் சுத்தம் செய்வது போல, ப்ரூம் வைத்து துடைப்பத்தை வைத்து சுத்தம் செய்வது போல அவர் ப்ரூம்ஸ்டிக் வைத்து நாம் துடைப்பம் வைத்து வீட்டை நாம் சொல்வோம், அதை சுத்தம் செய்து குப்பையெல்லாம் எடுத்து போடுவோம் அல்லவா? அது போல வேக்யூம் கிளீனர் செய்கிற வேலையை கர்த்தர் சொல்லுகிறார். சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன். சங்காரம் என்றால் மீண்டும் அந்த இடத்திலிருந்து ஒரு காரியம் உயிர் தெழும்பாதபடிக்கு முற்றிலும் அழிப்பதுதான் சங்காரம். மனிதர்கள் திரும்பவும் தோன்றாதபடிக்கு எல்லா துன்மார்க்கரையும் அழிப்பது, அதுதான் சங்காரம். சங்காரம் பண்ணி அழித்து விடுவாராம் கர்த்தர். திரும்பி அவன் உயிரோடு எழும்பவே முடியாது, அந்த அளவுக்கு செய்து விடுவார். அதாவது துன்மார்க்கரை அழித்து போடுவார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் நினைத்தது நடக்கும். நான் என்ன நிர்ணயித்திருக்கிறோனோ, இப்படிதான் நடக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்ததை நான் நிச்சயம் நிலைநிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார், சத்தியமே செய்திருக்கிறார். நிச்சயம் இந்த காரியங்கள் நிறைவேறும். இப்பொழுதே மிக விரைவில் நடக்கும். தீமை இந்த பூமியை விட்டு அகன்று துன்மார்க்கர் அழிக்கப்பட்டு நீதிமான்களின் வாழ்வு செழித்திருக்கும் காலம் வரப்போகிறது. இது நற்செய்தி அல்லவா? சந்தோஷப்படுவோம். அசீரியனை என் தேசத்திலிருந்து முறித்து என் மலைகளின் மேலே அவனை மிதித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசீரியன் என்று சொல்லும் போது ஏதோ ஒரு துன்மார்க்கனை தான் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தேசத்தை அல்ல, அந்த குணமுடைய தீயவர்கள், துர்க்குணம் உள்ள தீயவர்கள், துன்மார்க்கர், அக்கிரமக்காரர், முக்கியமாக பெருமை பிடித்தவர்கள், அவர்களை கர்த்தர் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். மலைகளில் மிதிப்பது போல மிதித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். தீயவனை அழித்து மிதித்து சங்கரித்து போடும் பொழுது, தீயவர்கள் அழிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் சுகமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் அதுவரைக்கும் அந்த தீயவர்களின் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். நுகத்தடியை சுமப்பது போல மாடுகளின் கழுத்தில் நுகத்தடி வைத்து அதன் மூலம் வண்டியை இழுத்து செல்ல சொல்வார்கள். அந்த நுகத்தடி என்பது மாடுகளின் கழுத்தின் மேல் வைக்கப்படும், குதிரைகளின் மேல் வைக்கப்படும். அது மிகவும் பாரமாக கடினமாக இருக்கும் அந்த மிருகங்களுக்கு. அது போல கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பத்தில் பாடனுபவித்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலுவை சுமந்து கொண்டுதான் வாழ்கிறோம். பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அப்படி இருந்தும் அப்படியே நிரந்தரமாய் இருந்து விடாதல்லவா? கர்த்தர் விட மாட்டார். அதற்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். பெருமை பிடித்தவர்கள், தீயவர்கள் தான் நம்மை கொடுமைப்படுத்துவார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள் அந்த தீமை செய்யும் பொல்லாத ஆவிகள் இருப்பதினால் அவர்களை எல்லாம் அழித்து போட்டு கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி அவரை நம்பி இருக்கிற நமக்கு நன்மை செய்வார். நாம் நம் நுகத்தடிகளை இழந்து நம் பாடுகள் எல்லாம் நீங்கி விடுதலையாகி சந்தோஷமாய் நாம் வாழும் காலம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசம் எங்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற யோசனை இதுவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா தேசங்களிலும் இப்படி நடக்க வேண்டும் என்று நிர்ணயித்து வைத்திருக்கிறார், யோசனை வைத்திருக்கிறார். இதையெல்லாம் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து விட்டார், நினைத்து வைத்து விட்டார். இது ஒரு ஊரில், ஒரு தேசத்தில், ஒரு ஜனங்களுக்கு அல்ல, உலகம் எங்கும் நடக்க போகிற காரியமா இருக்கிறது. தீயவர்களை அழித்து போடுவார். பொல்லாத ஆவிகள் அழிக்கப்பட்டு போகும். பொல்லாத திருந்தாத மனிதர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். திருந்தவே முடியாது என்ற நிலையில் மிகவும் துன்மார்க்கமாய் வாழ்கிற மனிதர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். அதனால் நீதிமான்கள், கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய சேனை, பரிசுத்தவான்கள் சந்தோஷமாய் அவர்கள் பாடுகள் நீங்கி விடுதலை ஆவார்கள். சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தரால் நீட்டப்பட்ட கை இதுவே. கர்த்தர் கையை நீட்டி விட்டார். சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தர் கையை நீட்டி விட்டார். அப்படி என்றால் அவர் செயல்பட தொடங்கிவிட்டார். தேசங்களை சுத்திகரிக்க, தம்முடைய ஜனங்களை காப்பாற்ற, தீயவர்களை அழிக்க, தம்முடைய ஜனங்களை காப்பாற்ற, தீயவர்களை அழிக்க, தம்முடைய ஜனங்களை காப்பாற்ற, தீயவர்களை அழிக்க கர்த்தர் புறப்பட்டு தம்முடைய கையை நீட்டி விட்டார், செயல்பட தொடங்கி விட்டார்.
சேனைகளின் கர்த்தர் அதை நிர்ணயித்து விட்டார். கர்த்தர் அதை நிர்ணயித்து விட்டார், செயல்பட தொடங்கி விட்டார். யார் அதை தடுத்து நிறுத்த முடியும்? யார் அதை திருப்புவான்? அதை யார் மாற்ற முடியும்? ஒருவராலும் முடியாது. கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு முடிவெடுத்து அவர் செயல்பட தொடங்கி விட்டார். அதை யாரால் திருப்ப முடியும்? யாரால் மாற்ற முடியும் என்றால், துன்மார்க்கரை காப்பாற்ற யாராலும் முடியாது. அவர்கள் அழிவு நிச்சயம் என்பதே பொருள். ஆகாஸ் ராஜா மரணம் அடைந்த காலத்தில் அந்த தேசத்தை பெலிஸ்தியரை குறித்து வேதம் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தியாவே, நீ சந்தோஷப்படாதே. இந்த காலத்திற்கும் இது பொருந்தும். தீயவர்களை குறித்து, பெருமை பிடித்த மனிதர்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் இது. திருந்த மாட்டேன் என்று நினைக்கிற, முடிவெடுத்திருக்கிற பொல்லாத மனிதர்கள், பெருமை பிடித்தவர்கள், அகம்பாவம் பிடித்தவர்கள், பிறருக்கு தீமை செய்து அதில் நன்மையை சந்தோஷமாய் வாழ நினைக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முழு பெலிஸ்தியாவே, நீ என் மேல் நீட்டப்பட்ட கை முறிந்து போயிற்று என்று நினைக்காதே. உனக்கு வந்த துன்பம் போய்விட்டதென்று சந்தோஷப்படாதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டு விரியன் முளைக்கும், கட்டு விரியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்கினிக்கு ஒப்பாயிருக்கும். அந்த கட்டு விரியனின் கனி அக்கினி சர்ப்பமாய் இருக்கும், அதனுடைய கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வேர் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இப்படி புரிந்து கொள்ளலாம். பாம்பின் வேரிலிருந்து கட்டு விரியன் தோன்றும், வலு சர்ப்பத்திலிருந்து அந்தி கிறிஸ்து தோன்றுவான், அதன் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாய் இருக்கும். அதாவது இந்த இடத்தில் பாம்பை குறித்து ஒரு காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாம்பானது சாதாரணமாய் பாம்பாய் இருக்கும். அது வளர்ந்து மிக நீண்ட காலம் வாழ்ந்து விட்டால் அதற்கு இறக்கைகள் முளைக்கும் என்று சொல்வார்கள். அதன் கண்கள் குருடாகி விடுமா. அதன் நாவில் இருக்கிற விஷமானது யாரையும் கொத்தாமல் அந்த விஷம் அதன் பல்லின் அடியிலேயே அந்த பைக்குள் இருக்குமானால் அது மாணிக்கமாக மாறிவிடுமா. அந்த பாம்பு வளர்ந்து முதிர்ந்து மிகவும் வயது முதிர்ந்து விட்டால் அந்த நாவில் அடியில் அதன் மாணிக்க கற்கள் இருக்குமாம், அந்த கல் இருக்குமாம். அந்த மாணிக்க கல்லை கீழே உமிழ்ந்து விடுமாம் இரவில். உமிழ்ந்து விட்டால் அதன் மேல் படும் வெளிச்சமானது பிரகாசிக்குமாம் சுற்றிலும். அப்பொழுது அது போய் இறை தேடி அதை உணவு உண்டு கொண்டு மீண்டும் அதை விழுங்கி விடுமாம் அந்த மாணிக்க கல். இப்படிதான் அது செயல்படுமாம். அது பறக்கும். ஒரு சாதாரண பாம்பு அது வளர்ந்து முதிர்ந்து அது கண்கள் குருடாகும், அதன் பின்பு இறக்கைகள் முளைக்கும், பறக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இது நடக்கும். அது நீண்ட காலம், மிக நீண்ட காலம் வாழ்கிற பாம்புகள் அப்படி செய்யுமா? ஏதோ ஒரு இன பாம்பு தான் அப்படி செய்யும், நாகப்பாம்பு என்று நினைக்கிறேன், அப்படி சொல்லுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது இந்த இடத்திலும் அதே போன்ற காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாம்பாக இருக்கிறது, அது செயல்படுகிறது, அதன் பின்பு அதிலிருந்து கனி தோன்றுகிறது, அது பறக்கிற அக்கினிக்கு ஒப்பாயிருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நடக்கும் என்று செய்திகள் உண்டு. தீயவர்கள் அழிக்கப்படுவது நிச்சயம், தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதே என்பதே இதன் பொருள். இதை கர்த்தரே அசீரியாவுக்கு சொல்லுகிறார், பெலிஸ்தியாவுக்கு சொல்லுகிறார். பெலிஸ்தியர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். தீய மனிதர்கள், துன்மார்க்கருக்கு கர்த்தர் சொல்வது, என் தீமை முடிந்து விட்டது, எனக்கு துன்பம் போய்விட்டது என்று நினைக்காதே, இதோ நீ அழிவது நிச்சயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் எதிரி வருகிறான், இன்னும் உனக்கு அழிவு இருக்கிறது என்று பொருள். தரித்திரனின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து, தரித்திரர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் நன்றாக உணவு உண்பார்களாம். தரித்திரத்தில் இருந்தவர்கள் எல்லாம், தரித்திரத்தில் ஏழை எளியவர்களாய் இருந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் திருப்தியாய் சாப்பிடுவார்களாம். நன்மையாய் நிம்மதியாய் சாப்பிட்டு விட்டு, எந்த சொத்தும் இருக்காது, வருமானம் இருக்காது, ஆனால் அவர்கள் திருப்தியாய் சாப்பிடுவார்களாம், சுகமாய் படுத்திருப்பார்களாம். ஆனால் நீயோ, அதாவது கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் தரித்திரத்தில் இருக்கலாம், ஆனால் ஒரு குறைவும் வராது. ஆனால் தீமை செய்கிறவர், துன்மார்க்கர், அதிக செல்வம் இருக்கும், ஆனால் உணவு கூட கிடைக்காது, அந்த நிலையில் இருப்பார்கள். உன் வேரை பஞ்சத்தினால் சாக பண்ணுவேன். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் பசி பஞ்சத்தில் உன் பிள்ளைகள் சாவார்கள், உன் சந்ததி அழிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னில் மீதியானவனை அவன் கொன்று போடுவான். அதாவது அசீரியன் பெலிஸ்தியர்களை கொன்று போடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கரை இன்னொரு துன்மார்க்கன் அழிப்பான். கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள்.
கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதே பொருள். வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியாவே நீ முழுவதும் கரைந்து போகிறாய். வடக்கே இருந்து பெருங்கூட்டமாய் வருகிறான். அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பெலிஸ்தியர்கள் என்று சொல்லப்படும் போது பெருமை பிடித்த மொத்த ஜனங்கள், உலகெங்கும் இருக்கிற பெருமை கொண்ட ஜனங்களை நாம் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வடக்கே இருந்து அழிவு வருகிறது. தீயவர்கள் அழிக்கப்படுவார்கள். துன்மார்க்கர் அழிக்கப்படும் காலம் இது. இதை கர்த்தர் உவமையாக இந்த தேசங்களை பெயர் சொல்லி கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேசங்கள் இன்று பெயரிலும் இல்லை, நெடுச்சத்திலும் இந்த தேசங்கள் எல்லாம் சில இடங்களில் இல்லை. இதன் பொருள் தீயவர்கள் என்று பொருள். இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன உத்தரவு கொடுக்கப்படும்? கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள். கர்த்தர் சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார். நாம் தான் அந்த சீயோன். கர்த்தருடைய ஜனத்திற்கு சீயோன் என்று பெயர். சீயோன் என்பது ஒரு மலை. கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கிற நமக்கு அவர் நமக்கு கண்மலை கோட்டை அரணாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். சீயோன் என்று சொன்னாலே கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பொருள். அவருடைய ஜனங்கள் அதில் அந்த அஸ்திவாரத்தில் தங்குவார்கள். சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார். கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள், நிரந்தரமாய் இருப்பார்கள், ஒரு குறைவும் இல்லாமல் இருப்பார்கள், பசி இல்லாமல் இருப்பார்கள். கர்த்தரால் போஷிக்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள், செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஜனம் என்றும் ஆளுகைக்குரிய ஜனம். தைரியமாய் இருப்போம். இக்காலத்தில் அனுபவிக்கிற துன்ப துயரங்களை தூக்கி எறிவோம். அதை மனதில் வைக்க வேண்டாம். கர்த்தர் நல்லவர், அவர் மகா பெரியவர். அவரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது எந்த துன்பமும் எந்த வேதனையும் நம்மை மேற்கொள்ளாது. வெற்றியுள்ள பிள்ளைகளாய் என்று வெற்றியையே அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் என்று எண்ணும் பொழுது துன்ப துயரங்களை நினைத்து துவண்டு போகக்கூடாது. தைரியமாய் இருப்போம். கர்த்தர் வெற்றி சிறந்தார். அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு வெற்றி தர காத்திருக்கிறார். வீணான துன்பங்களை நினைத்து கொண்டு வீணான காரியங்களை நினைத்து துன்பப்பட வேண்டாம். எத்தனை வந்தாலும் வரட்டும். தைரியமாய் எதிர்கொண்டு வீரர்களாக புறப்பட்டு கர்த்தருடைய சேனையாய் செயல்படுவோம். கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியமாய் இருப்போம். பரிசுத்தத்தில் நிலைத்திருப்போம். பரிசுத்தத்தில் பெருகுவோம். கர்த்தருடைய ஜனமாய் இருப்போம். கர்த்தருடைய சேனையாய் செயல்படுவோம். கடைசி காலம் வருகிறது. பொல்லாத தீங்கு அழிக்கப்படும் காலம் வருகிறது. நாம் வெற்றி பெற்று தேசங்களை ஆளப் போகிறோம். கர்த்தருடைய ஆளுகையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆயத்தப்படுவோம் கர்த்தருடைய வருகைக்கு. அவருடைய அன்போடு கூட கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருக்கு பிரியமாய் காத்திருப்போம். பாரம் என்று இந்த வேத பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோவாப் என்ற ஒரு இன மக்களுக்கு, அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள், அவர்கள் செய்த தீமையின் நிமித்தம், அவர்கள் வாழ்ந்த துன்மார்க்க வாழ்க்கை, பாவ வாழ்க்கை நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு என்னவெல்லாம் தண்டனை கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்வதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியானது நாம் இந்த காலத்தில் நாம் அதை படிக்கும் பொழுது பாவ வாழ்க்கையும் துன்மார்க்க வாழ்க்கையும் யார் வாழ்ந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. ஒரு இனம் என்றோ ஒரு ஜாதி ஒரு தேசம் என்றோ இல்லை. கர்த்தருக்கு எல்லோரும் கர்த்தரின் திருக்கரங்களால் படைக்கப்பட்ட மனிதர்களா இருக்கிறோம். எல்லோரும் ஒன்றுதான் கர்த்தருக்கு. ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு விதமான நியாய தீர்ப்பு அல்ல. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் சமமான பாரபட்சம் இல்லாத நீதியும் நியாய தீர்ப்பும் தான் கர்த்தர் தருவார். எல்லா மனிதர்களுக்கும் துன்மார்க்க வாழ்க்கை வாழ்கிற அந்த மனிதர்களுக்கு கர்த்தர் என்ன நியாய தீர்ப்பு கொடுக்கிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோவாபின் பாரம் என்று சொல்லும் அந்த தேசத்தின் பட்டணங்கள் பாழாக்கப்பட்டது. ஒரு தேசம் மிகவும் பாவம் செய்ய தொடங்கும் பொழுது, அதிகமாய் பாவம் பெருகும் பொழுது கர்த்தர் இப்படியாக அந்த தேசத்தின் பட்டணங்களை அழித்து போடுவார். சரி, அப்படி என்றால் என்ன? தேசத்தின் பட்டணங்களை அழித்து போடுவது என்றால் என்ன? அந்த தேசத்தில் அணுகுண்டு மற்ற தேசங்களால் வீசப்படுவதன் மூலமாகவும், பூகம்பம், நிலநடுக்கம் போன்ற காரியங்கள் நடப்பதன் மூலமாகவும், பெருவெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களினாலும் பலவித கர்த்தரால் தண்டிக்கப்படும் பல காரணிகள் உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி கர்த்தர் எதையாவது பயன்படுத்தி அந்த பட்டணங்களை அழித்து போடுவார். அது பார்ப்பதற்கு இயற்கை சீற்றம் என்று நாம் பெயர் கொடுப்போம். ஆனால் அது கர்த்தருடைய கோபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கோபம்
ஒரு தேசத்தின் மேல், ஒரு பட்டணத்தின் மேல் வரும்பொழுது அங்கு இப்படியாக நியாயத்தீர்ப்பு உண்டாகும். அது அவர்கள் செய்த பாவத்திற்கு தான் உண்டாகிறது. அந்த தேசத்தின் ஜனங்கள் இரட்டை கட்டிக்கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அப்படிப்பட்ட தீங்கு வரும். இப்படி அவர்களுடைய துக்கம் கொண்டாடல் இருக்கும். தலைமுடியெல்லாம் எடுத்துவிட்டு மொட்டையாக, தாடியெல்லாம் இல்லாமல் இப்படியாக அவர்கள் ஒரு துக்கம் கொண்டாடுதலை நிறைவேற்றுவார்கள். அந்த அளவுக்கு. அதாவது மிகப்பெரிய துன்பங்கள் நேரிடும் அந்த தேசத்திற்கு என்று கர்த்தர் நியாயத்தீர்ப்பு தருகிறார். இப்படி அவர்கள் புலம்பலும் அழுகையும் ஒருவித துக்க அனுசரிப்பு, மிகப்பெரிய கொடுமையான துக்கம், இப்படிப்பட்ட ஒரு துக்கம் கொண்டாடுதலை செய்து கொண்டு அந்த ஜனங்கள் இருப்பார்கள். அவர்களுடைய துன்பம் பெரிதாய் இருக்கும் என்று இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தர் கொடுக்கிற நியாயத்தீர்ப்பில் தப்பிட மீதியானவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மேல் நான் சிங்கத்தை வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு தண்டனையாக படிப்படியாக இந்த வேத பகுதியை முழுவதும் தியானித்தால் கர்த்தர் ஒவ்வொரு தண்டனையாக எப்படி கொடுக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். அதாவது பலவிதமான தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது, நியாய தீர்ப்பு உண்டாகிறது ஜனங்களுக்கு. சரி, இந்த நியாய தீர்ப்பை மட்டும் படித்தால் நமக்கு என்ன தோன்றும்? கர்த்தர் இப்படியெல்லாம் தண்டிப்பாரா? அவர் அன்பானவர் ஆயிற்றே என்று நமக்கு தோன்றும். ஆனால் அதற்கு முன்பாக மோவாபியர் செய்த அக்கிரமங்கள் என்ன, அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை பார்த்தால் இது சற்று குறைவாக தான் நமக்கு தோன்றும். அந்த அளவுக்கு ஜனங்களுடைய பாவங்கள் பெருகும் பொழுதே கர்த்தர் நியாயத்திருக்கிறார். இதையெல்லாம் பார்த்து நாம் எச்சரிப்படைய வேண்டும். கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக கூடாது என்ற பொறுப்புணர்வு நமக்கு வர வேண்டும். அந்த உணர்வு அடைய வேண்டும். கர்த்தரை கோபமூட்டினால் இப்படி நடக்கும் என்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேத பகுதி ஏசாயா 15ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். கர்த்தரை கோபமூட்டினால் இப்படியெல்லாம் நடக்கும், நம் வாழ்க்கையில் துன்பம் வரும் என்று. ஆனால் பலர் இப்படிப்பட்ட துன்பங்களை, கர்த்தர் கொடுக்கும் இந்த நியாய தீர்ப்புகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் ஒரு காரியம் நடக்கும். என்னவென்றால், ஏன் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்று தெரியாமலே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஏனோ வருகிறது, ஏதோ போகிறது என்றுதான் இருக்கிறார்கள். ஆனால் மனிதர்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும், அவர்கள் அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். அது கணக்கின்படியே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏதோ வாரி இறைத்து கொண்டு போவதல்ல. ஒவ்வொரு மனிதனும் செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு சரியான நியாய தீர்ப்பை இவ்வுலக வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கைக்கு பின்பும் பெறப்போகிறோம். இதை நாம் புரிந்து கொண்டு நாம் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்வது மிக மிக அவசியம். கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு பயந்து வேத வசனங்களை தியானித்து அதன்படி பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையான திருவார்த்தையான வேத வசனத்தை கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படி வாழ வேண்டும். நம் விருப்பப்படி நாம் எந்த காரியத்தையும் செய்யாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செயல்பட்டு நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட துன்பங்கள் வராமல் நம்மை காத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் நம்மை விட்டு விலகி போய்விடும். இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்வாய்ப்பாய் இருக்கிறது. மோவாபியரை தண்டிக்கிற தேவன் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்து அதன் பின்பாக தம்முடைய ஜனங்களை குறித்து பேசுகிறார். தம்முடைய ஜனங்களுக்கு சில செய்திகளை கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது மோவாபியர்கள் இஸ்ரவேலருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலர்களுக்கும் துன்பம் வருகிறது, அவர்களை தீயவர்கள் துன்மார்க்கம் தொடர்கிறது. ஆனாலும் அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் துன்பம் வரும். அந்த துன்ப நேரத்தில் மோவாபே, நீ பாதுகாப்பாய் இரு. மத்தியானத்தில் நிழல் இருப்பது போல அந்த நிழல் இரவை போல மிக அதிகமாய் இருந்தால் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குமோ அதிகமாய் இஸ்ரவேலரை பாதுகாத்துக்கொள் என்று மோவாபியருக்கு சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் துன்மார்க்கராய் ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் ஆபத்துக்கு பயந்து தீமையை பாடுகளை அனுபவிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கரை நோக்கி நீதிமானுக்கு அடைக்கலமாய் இரு, நீதிமான்கள் துன்பப்படும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பாய் இரு, அதிகமாய் காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்ச காலத்தில் நீதிமானின் துன்பம் நீங்கி போய்விடும். அதாவது ஒரு காரியம் கவனிக்க வேண்டும்.
எப்பொழுதும் நீதிமான்களுக்கும் நியாய தீர்ப்பு வரும். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் பாவ வழியில் வாழ்கிற ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பு வரும். ஆனால் அந்த நியாய தீர்ப்பின் முடிவு நீதிமான்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, கர்த்தருடைய ஜனத்திற்கு நன்மையாக முடியும், சீக்கிரமாய் முடியும். ஆனால் துன்மார்க்கரோ அழிக்கப்பட்டு போவார்கள். அவர்கள் முடிவு மரணத்தில் போய் முடியும். அந்த துன்பம் அவர்களை கொண்டு போய்விடும். ஆனால் கர்த்தருடைய ஜனங்களோ என்றென்றும் பிழைத்திருப்பார்கள். இதுவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பா இருக்கிறது. நம் வாழ்க்கையிலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் துவண்டு போகாமல் நாம் அந்த நாட்களை சற்று பொறுத்து கொண்டு, சற்று தாங்கிக் கொண்டு, நாம் அந்த பாடுகளை சுமந்து கொண்டு, மன பாரத்தை, அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தையை சுமப்பது போல 10 மாதம் சுமந்துதான் தீர வேண்டும். எவ்வளவு கடினமாய் இருந்தாலும் சுமந்துதான் தீர வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும். அதற்காக பாடுபட்டு எப்பொழுது அந்த நாள் வரும் என்று தாங்கிக் கொண்டு இருப்போம். அது போல அந்த பெற்றெடுக்கும் நாள் வரைக்கும் அந்த பாரத்தை சுமப்பது போல கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற நியாய தீர்ப்பையும் நாம் சுமந்து கொண்டு அதன் முடிவு நாள் வரும் வரைக்கும் பொறுத்து கொண்டு காத்திருக்க வேண்டும். ஒரு குழந்தையை சுமக்கும் தாயானவள், ஐயோ எனக்கு வலிக்கிறதே, நான் கொஞ்ச நேரம் இறக்கி வைக்கட்டும் என்று இறக்க முடியாது. அந்த 10 மாதம் முடிந்த பின்புதான் குழந்தையை பெற்றெடுக்க முடியும். அது வரைக்கும் எவ்வளவு துன்பமாய் இருந்தாலும் மூச்சு கூட விட முடியாது, கடினமாய் இருக்கும். படுத்திருக்கும் பொழுது பிறண்டு படுக்க கூட முடியாது. ஒரே சீராக படுக்க வேண்டும், எழுந்திருக்க வேண்டும். எல்லா விதத்திலும் கடினமாய் இருக்கும். எவ்வளவு தத்தளிப்பு நேரிட்டாலும் அத்தனையும் தாங்கிக் கொண்டு, தத்தளிப்பாய் இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு, ஒரு குழந்தையை நினைத்து, பெறப்போகிற அந்த குழந்தையை நினைத்து அவ்வளவையும் சகித்து கொண்டு ஒரு தாய் தாங்கிக் கொண்டு இருப்போம். அது போல நாமும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பையும், அவர் அனுமதிக்கிற நம் வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், அவை ஒன்று நாம் செய்த பாவத்திற்கான நியாய தீர்ப்பாய் இருக்கலாம், அல்லது நாம் சுமக்க வேண்டிய, நம் தவறு செய்யாத போதும் நமக்கு சில நேரங்களில் துன்பம் வர நேரிடும். நாம் ஒரு குற்றமும் செய்யாவிட்டாலும் யோபையாவுக்கு வந்தது போல சோதனையின் நிமித்தமோ, அல்லது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டது போல சிலுவை சுமக்கும் பாரமோ, பிறருக்காக நாம் சில துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். பிறருக்காக நாம் செய்யும் ஊழியத்திற்காக அதற்கேற்ற துன்பங்களை நாம் சுமக்க வேண்டிய நேரிடும். சிலுவை சுமப்பது போல அது பாரமான சிலுவையாக தான் இருக்கும். தினந்தோறும் கண்ணீர் விடுகிற கவலை இருக்கும், வேதனை இருக்கும். எது இருந்தாலும் பொருட்படுத்த கூடாது. ஒரு தாயாக நம்மை நினைத்து கொண்டு, பிரசவிக்கிற அந்த குழந்தையின் முகத்தை நினைத்து கொண்டு நாம் இந்த துன்ப காலத்தை கவனிக்க வேண்டும். பிள்ளையின் முகத்தை பார்க்கும்போது அந்த சந்தோஷம் நாம் பட்ட பாடுகளை மறக்கடித்து விடும். அதுபோல கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கும் பொழுது நாம் அனுபவித்த பாடுகள் எல்லாம் மறந்து போகும். அந்த நன்மை மட்டுமே நிலைத்திருக்கும். எல்லாவற்றிற்கும் ஒரு விலை உண்டு. நாம் ஒரு விலைக்கிரயம் கொடுக்க தேவையா இருக்கிறது. நற்காரியங்கள் செய்வதற்கும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கும், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நாம் போய் சேர வேண்டும் என்றாலும் நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும், சில பாடுகளை சுமக்க வேண்டும், சில வலி வேதனைகளை சுமக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இது இந்த பூமியின் நீதி நியாயமா இருக்கிறது. ஆவிக்குரிய சட்டங்களாகவும் இருக்கிறது, நிஜ சட்டங்களாகவும், இந்த மண்டலத்தின் சட்டமாகவும் இருக்கிறது. அதனால் பொறுத்து கொண்டு, பொறுமையை காத்து கொண்டு நாம் பாடுகளை அனுபவிக்கிறவர்களாக, பாடுகளை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமானுக்கும் துன்பம் வரும், பாவத்தின் நிமித்தமும் துன்பம் வரும். பரிசுத்தமாய் வாழும் பொழுதும் சில நேரங்களில் துன்பம் வரும் வாய்ப்பு உண்டு. அதையும் பொறுத்து கொண்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை, பரிசுத்த வாழ்வு. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து நீதி செய்கிற தேவன் உண்மையாய் துரிதமாய் நீதி செய்கிறவர் அந்த சிங்காசனத்தில் தாவீதின் நகரத்தில் வீற்றிருப்பார், தாவீதின் கூடாரத்தில் வீற்றிருப்பார். அப்படி என்றால் இஸ்ரவேல் தேசத்தின் மேல் ராஜாவாக நியாயம் தீர்க்க, துரிதமாய் நியாயம் தீர்க்க, அவர் செய்ய போகிற வேலை நியாய தீர்ப்பு, நீதியாய் நியாயம் தீர்க்கிற
ஒரு ராஜா வருவார். அவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் தாவீதின் வம்சத்தில் பிறந்த தாவீதின் கூடாரத்திலிருந்து வருவார். அவர் உண்மையோடு நியாயம் தீர்ப்பார். இந்த வார்த்தை முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது. இந்த வார்த்தையின் பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை. அவர் பெத்லகேமிலே பிறந்த அந்த நாட்களை, அந்த செய்தியை சொல்கிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலை ஆளுகை செய்ய வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று கவனித்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் வந்தார், ஊழியம் செய்தார், சிலுவையில் மரணம் அடைந்தார். இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக அவர் எந்த சிங்காசனத்திலும் உட்காரவில்லை. ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது? நாம் உலக கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது அது அப்படி நிறைவேறவில்லை என்று தோன்றும். உண்மையில் என்ன நடக்கிறது? உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் என்றால் இஸ்ரவேலர்கள் என்று பொருள். அப்படி உலகெங்கும் இருக்கிற அவர்களும் ஆபிரகாமின் வம்சத்தில் வந்தவர்களை விசுவாசத்தோடு கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள். விசுவாசம் எங்கே இருந்தது? ஆபிரகாம் ஐயாவின் சந்ததியில் இருந்தது. உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், ஒரே தேசத்தில் இல்லை. 12 கோத்திரத்தாரும் உலகெங்கும் பரம்பி இருக்கிறார்கள். அங்கங்கு இருக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்கள் கேட்கும் போது பல தலைமுறைகளாய் கர்த்தரை அறியாமல் போனவர்கள், மறந்து போனவர்கள், விக்கிரக ஆராதனையோடு வாழ்ந்தவர்கள், அந்நிய தெய்வங்களை வணங்க போய்விட்டார்கள், கர்த்தரை மறந்து போனார்கள். பல தலைமுறைகள் அறியாமலும் போனது. அவரவர் ஒரு ஜாதி, ஒரு இனம் என்று தங்களை மறந்து புதிய இனத்தை உருவாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தேசத்திலும். கடைசி காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை எங்கும் கிடைக்கிறது. மீடியாக்கள் மூலமாகவும் ஊழியர்கள் மூலமாகவும் எங்கும் பரவுகிறது. இந்த நேரத்தில் அப்படி எல்லா இடத்திலும் பரவும் பொழுது எந்தெந்த ஆபிரகாம் ஐயாவின் புத்திரர்களாக அவர் வம்சத்தில் வந்தவர்கள் விசுவாசம் உள்ள சந்ததி, அதுதான் முக்கியம். எந்த வம்சத்தில் பிறக்கிறோம், எந்த தேசத்தில் பிறக்கிறோம், எந்த இனம் என்றெல்லாம் பொருட்டல்ல. எந்த மனநிலையில் இருக்கிறோம்? கர்த்தரை விசுவாசிக்கிற இருதயம் உள்ளவர்களே இஸ்ரவேலர்கள், அவர்களே கர்த்தருடைய ஜனம், கிறிஸ்தவர்கள் என்று பொருள். அப்படி கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் எல்லோரும் கர்த்தரை ராஜாவாக தங்கள் இருதயங்களில் வைத்திருக்கிறார்கள். அவர்கள்தான், அதை தான் கர்த்தர் இங்கு சொல்லியிருக்கிறார். அவர் இஸ்ரவேலரின் இருதயங்களை ராஜாவாக ஆள பிறந்தார். அப்படியே இன்றும் இருக்கிறார். நம் ராஜாதி ராஜாவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் அவருடைய ஜனமாய் இருக்கிறோம். ஒரு தேசம் என்றால் ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜாவை ஏற்றுக்கொண்டவர்களே அந்த தேசத்தில் இருக்க முடியும். பரலோக ராஜ்யத்தின் ராஜா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். ஏற்றுக்கொள்ளாதவர்களால் அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. இதைதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை 2 பரிமாணங்களில் பார்க்க வேண்டும். ஒன்று, நம் மனதை ஆளுகை செய்கிற நம் ராஜாதி ராஜா ஒன்று. இன்னும் ஒரு பரிமாணம், நம் மனதை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா. இன்னொன்று, 1000 வருட அரசாட்சியில் இந்த உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாய் இருக்க போகிறார். அவருக்கு கீழாக அவருடைய ஸ்தானாதிபதிகளாக உலகெங்கும் அவருடைய ஜனமாகிய நாம் உலகெங்கும் ஆளுகை செய்வோம். அவர் கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு பதவியையும் நாம் ஆளுகை செய்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக மீட்கும்படியாக வருகிறார். அவர் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையானது, தீயவர்கள் நம் வாழ்க்கையை மேற்கொண்டு நம்மை துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தி கொண்டு அந்த பாடு அனுபவித்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். ஆனால் அவைகளை எல்லாம் அழித்து போட மோவாபியர்கள் என்று சொல்லும் பொழுதே கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட ஜனங்கள். அப்படி என்றால் அதன் பொருள் துன்மார்க்கர் என்று. இன்று நாம் எந்தெந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் அந்தந்த தேசத்திலும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக தீயவர்கள் எழும்பி, துன்மார்க்கர் பாவம் செய்கிறவர்கள் எழும்பி அக்கிரமம் செய்து நம்மை துன்பப்படுத்தி கொண்டிருப்பார்கள். நம் செயல்களை செய்ய விடாமல் தடை செய்து கொண்டிருப்பார்கள். நாம் கர்த்தரிடத்தில் அன்போடு ஆராதனை செய்வதற்கும் ஊழியம் செய்வதற்கும் தடைகளாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழிக்க வருகிறார். கர்த்தர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார். அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கேற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும். அதை கொடுக்க கர்த்தர் வருகிறார் என்பதே இதன் பொருள். இப்படியாக மோவாபின் பாரம் என்று சொல்லப்படுகிறது.
இந்த காலம் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. இது 3 வருஷ காலம். ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த 3 வருஷம். கூலிக்காரனுடைய வருஷம் என்றால் 3 கூலிக்காரன் என்று பொருள். அதன் பொருள் என்னவென்றால், அதாவது அந்த காலத்தில் ஒரு ஆளை ஒரு நம் விவசாய நிலத்தில் வேலை செய்வதற்கு ஒரு ஆளை வாங்கிக் கொள்வார்கள். அடிமையாக அல்ல, கூலிக்காரனாக வாங்கிக் கொள்வார்கள். அதாவது கான்ட்ராக்ட் பேஸ்ட் என்று சொல்லுவோம் அல்லவா, அது போல ஒப்பந்தத்தின் அடிப்படையில். அப்படி அவர்களை அழைக்கும் பொழுது அவர்களுக்கு 3 வருட கூலி பேசுவார்கள். முதல் 3 வருடங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்து விடுகிறேன், என்னிடத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று. 1 வருடம் 6 மாதம் எல்லாம் இல்லை, 3 வருடங்கள் அவர்கள் அங்கேயே தங்கி வேலை செய்ய வேண்டும். இப்படியாக அவர்கள் திட்டமிடுவது உண்டு. அந்த பழக்கத்தின்படி இது சொல்லப்படுகிறது. கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த 3 வருஷத்தில் மோவாப் தேசம் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். தீயவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள் என்று. இந்த வார்த்தையானது இன்று நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது? நமக்கு விரோதமாய் செயல்படுகிற, நமக்கு கர்த்தருடைய திரு சித்தத்திற்கு எதிராக செயல்படுகிறவர்கள் 3 வருடத்தில் அழிக்கப்படுவார்கள். தீமை அகன்று போகும், நன்மை நடக்கும் என்று கர்த்தர் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் நமக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இன்னும் 3 வருடங்களுக்குள் இன்னும் 3 வருடங்களில் நம்முடைய பாடுகள் நீங்கி நாம் விடுதலையாக்கப்பட்டு, துன்பத்திலிருந்து கொடுமையிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டு சந்தோஷமாய் சமாதானமாய் நாம் விடுதலை பெறுவோம். நம் வாழ்க்கை மலரும் என்று கர்த்தர் இந்த இடத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். நன்றி சொல்லி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை என்றென்றும் காத்தருள்வாராக. தீமை அழிவது நன்மையை வளர்ப்பதாகும். களை செடிகளை பிடுங்கி எறிந்தால்தான் நிலத்தில் உள்ள பயிர்கள் நன்றாக விளையும். அதுபோல களை செடி போன்ற துன்மார்க்கரை கர்த்தர் எடுத்து போட்டு நீதிமான்களை என்றென்றும் வாழ வைப்பார். அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக தமஸ்குவின் வாரம். தமஸ்கு என்பது ஒரு தேசம், ஒரு இடமா இருக்கிறது, ஒரு பட்டணமா இருக்கிறது. அப்படி இருந்து அது நியாயம் தீர்க்கப்படுகிறது. இதுவும் ஒரு குறிப்பிட்ட பாவம் செய்கிற மனிதர்களை குறிக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள், கர்த்தருடைய திரு சித்தத்திற்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள், கர்த்தருடைய வேலைக்கு அவருடைய ஜனங்களுக்கு எதிராக செயல்பட்ட ஜனங்களை கர்த்தர் நான் அழைத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் பட்டணங்கள் மண் மேடாகும் என்று சொல்லுகிறார். மண் குவியலாகும், எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். தமஸ்கு என்று சொல்லும் போது ஒரு தேசத்தை, ஒரு பட்டணத்தை சொல்வதாக சொன்னாலும், ஆனால் அதனுடைய இன்றைய கால நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் காரியம், அது ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள், பாவம் செய்கிற ஜனங்களை குறிக்கிறது. அவர்களை கர்த்தர் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். ஒலிவ பழங்களை உழுக்கும் பொழுது, ஒலிவ மரத்தில் இன்றைய இந்தியாவில் இருக்கிற புளியம்பழம் போல ஒலிவ பழங்கள், ஆலிவ் ஆயில் எடுக்கிற அந்த ஆலிவ் பழங்கள் படுக்கிற மரங்கள், அது புளிய மரம் போல இருக்கும். அந்த பழங்களை உலுக்கி எடுப்பார்கள். உழுக்கும் போது பழுத்த பழங்கள் கீழே விழுந்துவிடும். மரத்தின் கிளைகளை ஒழுக்குவார்கள். அப்பொழுது அதில் உள்ள பழங்கள், பழுத்த பழங்கள் உடனே கீழே விழுந்துவிடும். ஆனா அதில் இருக்கிற பிஞ்சுகள், காய்கள் எல்லாம் மரத்திலேயே தரித்திருக்கும். லேசாக உழுக்குவார்கள். இப்படி செய்யும் பொழுது அந்த மீதி எல்லாம் உலுக்கிய பின்பு மீதி காய்கள் கொஞ்சம் மீதி இருக்கும் அல்லவா, அது போல இஸ்ரவேலர்கள், யாக்கோபின் வம்சத்தாரில் சிலர் மீதி இருப்பார்கள். அதாவது தீமை அழிக்கப்பட்ட பின்பு கொஞ்சம் பேர் இருப்பார்கள், மீதியானவர்கள் இருப்பார்கள். ஆலிவ் பழங்களை உலுக்கிய பின்பு அதில் பிஞ்சுகள், காய்கள் கொஞ்சம் இருப்பது போல கொஞ்சம் மீந்திருப்பார்கள் கொஞ்சம் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு வந்த பொழுது, இந்த பாவம், தமஸ்குவின் பாவம் என்று சொல்லும் பொழுது மறைக்கப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், இதற்கு அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும்போது வெளிப்படையாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் இந்த உழுக்குதல், மரத்தை உழுக்குவது போல ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவார்கள். மிச்சமானவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கர்த்தரையே நோக்குவார்கள். பொல்லாத பாவத்திற்கு இடம் கொடாமலும், அந்நிய பொல்லாத ஆவிகளை வழிபடாமலும், தீய சக்திகளை வழிபடாமலும், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தரை தொழுது கொண்டு அவர்கள் வாழ்வார்கள்.
கர்த்தரையே அவர்கள் நோக்கி கொண்டிருப்பார்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே பார்த்து கொண்டிருப்பார்கள். பாவம் செய்ய போக மாட்டார்கள், தீமை செய்ய போக மாட்டார்கள். அந்நிய ஆவிகளை, பொல்லாத ஆவிகளை நம்பி போக மாட்டார்கள். பரிசுத்தமாய் வாழ்வார்கள் என்று பொருள். அப்படி என்றால் கர்த்தரால் அழிக்கப்பட்டவர்கள் பொல்லாத ஆவிகளின் பின்பாக சென்று இச்சைக்கு இடம் கொடுத்து பாவ வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அவர்களை எல்லாம் அழித்துவிட்டு பரிசுத்த சந்ததியை கர்த்தர் ஏற்படுத்துவார் என்பது இதன் பொருள். இந்த காரியம் இது நடக்கும். கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்க போகிற காரியங்கள். அந்த காலத்தில் பொல்லாத ஆவிகளுக்கு வைக்கப்படும் தோப்பு விக்கிரகங்களாகட்டும், சிலைகளாகட்டும், இவைகளை எதையும் பார்க்காமல், அதையெல்லாம் செய்யாமல் இவர்கள் பரிசுத்தமாய் வாழ்கிற பரிசுத்த ஜனங்களாய் இருப்பார்கள். தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். மனிதனை படைத்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி கொண்டிருப்பான். அந்நிய தேவர்களை தேடி போக மாட்டான். யார்? அந்த மீந்திருக்கிற இஸ்ரவேலின் ஜனங்கள். அந்த காலத்தில் இஸ்ரவேலருடைய அரணான பட்டணங்கள் ஆலிவ் மரத்தில் இருக்கிற ஆலிவ் பழங்கள் மீந்திருக்கிற ஒரு சில பழங்கள் போல அங்கங்கு ஒன்றொன்று இருக்கும். அதிகமான எல்லா இடங்களும் அழிக்கப்பட்டு போகும். இப்படிப்பட்ட அழிவை கர்த்தர் கொடுப்பதற்கு இது ஒரு தமஸ்கு என்ற ஊரை பொறுத்து அல்ல என்று சொல்லிவிட்டோம். உலகெங்கும் இருக்கிற பாவம் செய்கிற மனுஷனை குறித்து கர்த்தர் சொல்கிறது. பொதுவான காரியம் இது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருத்தமான பொதுவான ஒரு காரியம். தீமை செய்தவனை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ அந்நிய தேவனை நோக்கி ஓடினாய், என்னை விட்டு. ஒரு குழந்தை இருக்கிறது, அது தன் பெற்ற தகப்பனை விட்டு வேறொருவன் பின்னால் போய் என் தகப்பன் என்று சொன்னால் அந்த பெற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் மனம்? அந்த பெற்றோர்களுடைய மனம் என்ன பாடுபடும்? என் பிள்ளை என்னை விட்டு அடுத்தவரை போய் என் தாய் தகப்பன் என்று சொல்லுகிறதே என்று சொல்வோம் அல்லவா? அது எவ்வளவு வேதனையா இருக்கும். நம்மை மறந்து நம்மேல் அன்பு செலுத்தாமல், நம் அன்பை ஏற்றுக்கொள்ளாமல் நம் பிள்ளைகள் நம்மை விட்டு பிரிந்து போனால் நம்முடைய மனம் எப்படி துடிக்கும்? அது போலதான் கர்த்தரும். கர்த்தரை நாம் நம்பி அவரே சிருஷ்டிகர்த்தாவா இருக்க நாம் அதை அறிந்து கொண்டு கர்த்தரை நாம் அறிந்து கொண்டிருந்தும் அவருடைய பிள்ளைகளாய் இருந்தும் அவரை விட்டு நாம் அந்நிய பொல்லாத ஆவிகளை வணங்க போனால் அவருக்கு எப்படி இருக்கும்? அதே வேதனை தான் உண்டாகும். இப்படி நீங்கள் என்ன தவறு செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொல்லாத ஆவிகளை நாடி போனதினால் நீங்கள் விவசாயம் செய்யும் பொழுது நீங்கள் நல்லபடியாக செய்தாலும் அந்நிய விதைகளை அடுத்த தேசத்திலிருந்து நல்ல விதைகளை கொண்டு வந்து போட்டாலும் இப்படியெல்லாம் சிறப்பாக செய்தாலும் நான் அதை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நல்ல பலனை பெற முடியாது. கர்த்தரை கோபம் மூட்டினால் நல்ல பெயர் என்றும் கிடைக்காது, எதிலும் கிடைக்காது. பகலில் நாற்றை வளரவும் இரவில் நன்றாக அதை பராமரித்து பகல் இரவென்று பாராமல் பராமரித்தாலும் அதனுடைய விவசாயத்தில் அந்த விதைகளின் தன்மை நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் விவசாயத்தில் உழைத்தாலும் அதன் அறுவடை நாளில் கடும் வேதனை உண்டாகும், உங்களுக்கு பாடுகள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றும் விவசாயம் செய்பவர்கள் சிலர் குழம்புவது, வேதனைப்படுவது, பல பாடுகளை படுகிறார்கள். அதற்கு நாம் அரசாங்கத்தை குறை சொல்லுகிறோம், மற்ற காரியங்களை குறை சொல்லுகிறோம். இருக்கலாம், எங்கும் எதிலும் குறைகள் இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு தீமை நடக்கிறது என்றால் கண்டிப்பாக அந்த மனிதனின் பாவமும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஒன்றுமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அந்த மனிதன் நீதியாய் நியாயமாய் வாழாததினாலும் இப்படி நடந்திருக்கலாம். அந்த மனிதனுடைய தனிப்பட்ட அக்கிரமத்தின் நிமித்தமும் இப்படி நடக்கலாம். அதனால் நாம் புரிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்வை நாம் சரியாக கவனிக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது சகலமும் நன்மைக்கு இதுவாய் நடக்கும், செழிப்புண்டாகும். சாயங்காலத்தில் கலக்கம் உண்டாகும். விடியற் காலத்திலே ஒழிந்து போவார்கள், விடுவதற்குள் ஒழிந்து போவார்கள். அதாவது நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் நிலையும் நம்மை சூறையாடுகிறவர்களின் நிலையுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு தம்முடைய ஜனங்களை, கர்த்தரை நம்பி இருக்கிற நமக்கு துன்பத்தை கொடுக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமையை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களை முற்றிலும் அழித்து போடுவேன். அவர்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் அழிந்து போகும். அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் செழிப்பை காண மாட்டார்கள். இப்படியாக கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களுக்கு கர்த்தர் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படியாக
நாம் கர்த்தருடைய ஜனமாகிய நாம் தைரியப்பட வேண்டிய ஒரு காரியம் இது. இந்த செய்தியானது நம் மனதிற்கு காயம்பட்ட மனம் இருந்தால் அவர்களுக்கு இது நல்ல ஒரு ஆறுதலாய் இருக்கும். அக்கிரமம் செய்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நீதியாய் வாழ்கிற நாம் துன்பப்பட்டு கொண்டே இருக்கும். அப்பொழுது நமக்கு துன்பம் உண்டாகும். வாழ்க்கையில் சலிப்பு உண்டாகும். கவலைப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். கர்த்தர் இருக்கிறார். நீதியாய் நியாயந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். அக்கிரமத்திற்கு ஏற்ற பலனை அவர்களுக்கு கொடுப்பார். நீதிக்கேற்ற பலனை நமக்கு தருவார். நாம் வாழ்கிற நீதியின் வாழ்க்கைக்கும் நியாயத்திற்கும் நிச்சயம் பலன் உண்டு. நல்ல பலனை ஆண்டவர் தருவார். அதே சமயத்தில் அக்கிரமும் அநியாயமும் செய்து நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு தண்டிக்க அவர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நீதியுள்ளவர் அல்ல. அவரை நாம் மனதால் புரிந்து கொண்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.